வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். திராவிட இயக்க குடும்பத்திலிருந்து நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனம் சன் தொலைக்காட்சி. வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றியை குவித்த ஒரு நிறுவனம். மக்களிடம் கொண்டு செல்வதற்காக மக்கள் விரும்பக்கூடிய ஏராளமான நிகழ்ச்சிகளை அந்த நிறுவனம் ஒளிபரப்பி வருகிறது. அதில் நமக்கு ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் திராவிட இயக்க கொள்கைக்கு அந்த கொள்கையை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிற போதுதான் நமக்கு சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்த இக்கட்டான ஒரு சூழலில் ராமாயணத்தை சன் தொலைக்காட்சி மீண்டும் ஒளிபரப்பப் போவதாக அறிவித்திருப்பது பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்களை பதிவு செய்ய வைத்திருக்கிறது. நாமும் அந்த கண்டனங்களோடு இணைத்துக் கொள்கிறோம். இப்போது ராமனை ஒரு அரசியல் ஆயுதமாக்கி வாக்கு வங்கிக்கான ஒரு கருவியாக பாஜக பயன்படுத்துகிறது. மோடியும் அயோத்தியில் ராமன் கோயிலை அவசரமாக திறந்து வைத்ததற்கு காரணம் தேர்தலில் வாக்குகளை குவித்து விடலாம் என்ற நோக்கத்தில்தான். தேர்தல் பிரச்சாரத்தில் கூட மோடி இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் ராமர் கோயிலுக்கு வரவில்லை என்பதை மக்களிடம் எடுத்து சொல்லி இவர்களெல்லாம் ராமனுடைய எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லி வாக்குகளை கேட்டு வருவதையும் பிரச்சாரமாக வழக்கமாக வைத்துக் கொண்டு இருக்கிறார். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நாங்கள் காலூன்றி தீர்வோம், திராவிட இயக்கத்தை ஒழித்து கட்டுவோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இந்துத்துவ சக்திகள் தமிழகத்தில் கால்பரப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு சூழலில் ஒன்று தேர்தல் சூழல், மற்றொன்று பாஜக தமிழ்நாட்டில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக துடிக்கின்ற சூழல். இவைகளை வளர்த்து விடுவதற்கான ஒரு கருவியாக ராமாயண பிரச்சாரம் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கு பயன்படுமோ என்ற ஒரு அச்சம் இன்றைக்கு சமூக முற்போக்காளர்களால் திராவிட இயக்க சிந்தனைகளால் எழும்பி இருக்கிறது. இதற்கு சன் தொலைக்காட்சி நிச்சயமாக துணை போகக்கூடாது. திராவிட இயக்கம் ராமாயண எதிர்ப்பு என்பதை ஒரு கொள்கையாக நீண்ட காலமாக இந்த நாட்டில் நிலைநாட்டி வந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரும் புலவர்களோடு ராமாயணத்தை எதிர்த்து வாதிட்டார். ராமாயணத்தை தீ வைத்து எரிக்க வேண்டும் என்ற அளவிற்கு அண்ணா அவர்கள் சென்றார்கள். அது தீ பரவட்டும் என்ற நூலாக வெளிவந்தது. ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் என்று ராமனுடைய பெருமையை கல்கியில் எழுதிய போது கலைஞர் முரசொலியில் சக்கரவர்த்தியின் திருமகன் என்று ராஜாஜி எழுதிய அந்த ராமாயண தொடருக்கு தொடர்ச்சியாக மறுப்பு எழுதி வந்தார். டெல்லியிலே ராவணனுடைய உருவங்களை ராமலீலா என்ற பெயரில் எரித்த போது கலைஞர் அதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். பெரும்புலவர் குழந்தை ராவணகாவியம் என்ற மிகச்சிறந்த ஒரு இலக்கியத்தை படைத்து ராமனை விட ராவணன் எவ்வளவு பெரிய சிறந்த மாவீரன் என்பதை மிகச்சிறந்த இலக்கியங்கள் மூலம் பதிவு செய்து இருக்கிறார். இப்படி ராமாயணம் என்பது மேல்தட்டு வர்க்கத்தினரின் உயர்சாதிக்காரர்களினுடைய ஒரு குறியீடாக மாற்றப்பட்டு அதன் வழியாக மத உணர்வுகளை தூண்டி மத உணர்வுகளின் வழியாக சமூக நீதி கருத்துக்களை பின்னுக்கு தள்ளுகின்ற ஒரு சூழ்ச்சி இதில் அடங்கி இருக்கிறது. பல சிந்தனையாளர்கள் ராமாயணம் என்பது ஆரிய திராவிட போராட்டம் என்று கூறியிருக்கிறார்கள். நேரு கூறியிருக்கிறார், விவேகானந்தரும் கூறியிருக்கிறார். எம்.ஆர். ராதா அவர்கள் உண்மையான ராமன் யார் என்பதை விளக்குகின்ற நாடகங்களை நாடு முழுவதும் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே நடத்தியிருக்கிறார். இப்படியெல்லாம் தமிழ்நாடு பக்குவப்படுத்தப்பட்ட காரணத்தினால்தான் மதவெறி கலவரங்கள் இல்லாத ஒரு மாநிலமாக, சகோதரத்துவத்தை பெறுகின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்தியாவினுடைய ஒற்றை அடையாளம் ராமன், இந்தியாவினுடைய ஒற்றை கடவுள் இந்தியாவுடைய ஒற்றை தலைநகர் அயோத்தி, இந்தியர்கள் அனைவருக்குமான கடவுள், பொதுவான கடவுள் ராமன் தான் என்று ஒற்றை இந்துத்துவத்தை நோக்கி, ஒற்றை இந்தியாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாஜக ஒற்றை கடவுளையும் உருவாக்கி அதன் வழியாக ஒரு மதவாத அரசியலை இங்கே நிலைநிறுத்த முயற்சிக்கின்ற போது ராமாயண தொடரை இங்கே உருவாக்க முயல்வது என்பது உண்மையாக கண்டிக்கத்தக்க, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவாகும். சன் தொலைக்காட்சி நிறுவனம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கிற திராவிட இயக்க சிந்தனையாளர்களின், முற்போக்கு சிந்தனையாளர்களின் ஒருமித்த கோரிக்கையாக இருக்கிறது. ராமாயண தொடர் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பப்பட்ட போதுதான் மக்களிடையே ஊட்டிவிடப்பட்ட அந்த உணர்வை வைத்து பாஜக ராமன் கோயில் பிரச்சனையை கையில் எடுத்து பாபர் மசூதியை இடித்து அதிலிருந்து தன்னை வளர்த்து கொண்டு ராமனை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துகின்ற இந்த ஒரு சூழ்நிலையில், ராமன் அரசியல் களத்தில் ஒரு பகடைக்காயாக நிறுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ராமாயண உணர்வுகளை கட்டி எழுப்புவதற்கு சன் தொலைக்காட்சி ஒருபோதும் துணை போகக்கூடாது. இந்த முயற்சிகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்கள் நிச்சயமாக இதை கைவிடுவார்கள் என்று நம்புவோம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.